உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. டக்குன்னு செய்கிற ஒரு 3 வகையான சட்னி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கடலப்பருப்பு சட்னி. கடலப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கணும். வெறும் கடலப்பருப்பு மட்டும் போட்டால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் வெறும் கடலப்பருப்பு மட்டும் போட்டு செய்யலாம், அது வேறு மாதிரி இருக்கும். கடலப்பருப்பு கொஞ்சம் செவந்த பிற்பாடு கொஞ்சமாக சீரகம் போட்டு கருக விட்டுறாமல் ஒரு 4-5 பெரிய வெங்காயம், வெட்டின பெரிய வெங்காயத்தை சேர்த்து அதோடு வதக்கிட்டு கொஞ்சம் வரமிளகாய் கொஞ்சம் கம்மியாக போட்டால் நல்லா இருக்காது. கொஞ்சம் உரப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து நம்ம வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி தான் எடுக்கணும். அதே மாதிரி தக்காளியும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் ஒரு மாதிரி புளிச்சிட்டு ஒரு நல்லா இருக்காது, புளிச்ச மாதிரி ஆயிரும் சட்னி. கொஞ்சம் உரப்பும் ஸ்பைஸியாகவும் இருந்தால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். அதனால் வந்து தக்காளி பழம் ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்துக்குவோம். அரை மிளகாய் போட்டு வதக்கிட்டு நல்லா எல்லாமே வதங்கின பிற்பாடு ஆற வச்சுட்டு அடிச்சிக்கலாம். ஈஸியாக ஒரு சட்னி தானே. தாளிப்பு மட்டும் போட்டால் ஒரு சட்னி, ஃபஸ்ட்டு வகை சட்னி முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். வெங்காயம் வதக்கும்போது வந்து ஒரு 4-5 பூண்டு பல்லு சொல்லாமல் இருக்கிட்ட ஒரு பூண்டு பல்லை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தாளித்து வச்சா இதே நல்லா சூப்பராக இருக்கும். இட்லி தோசை சூப்பரான காம்பினேஷன், செம்மையாக இருக்கும். அடுத்து வந்து வதக்காமல் இன்னும் ஈஸியாக வைக்கக்கூடிய ஒரு கொத்தமல்லி சட்னி தான். தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் திருவிக்கும். கொஞ்சமாக வந்து அந்த கொத்தமல்லி இலை தான் போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த இலை காம்பு எல்லாமே சேர்த்து போட்டு அரைக்கணும். நம்ம வந்து அரைக்க தானே போகிறோம். அது கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து 1, 2, 3 போடாமல் கொஞ்சம் 5-6 போட்டுங்க. கொஞ்சம் உரப்பு, ஏன்னா அதில் கொஞ்சம் புளி சேர்ப்போம். புளி சேர்க்குறப்போ ஒரு உரப்பு கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கொத்தமல்லி தழை அந்த காம்போடு சேர்த்து அதில் போட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டு சேர்த்து அரைச்சிக்குவோம். அரைச்சி முடிச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் புளியும் உப்பும் கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்குவோம். அரைச்சி முடிச்சுட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு அதுக்குன்னு ரொம்ப நிறையவும் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான இந்த அளவு இருக்குல்ல, இந்த அளவு போட்டிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். இது போட்டு அரைச்சிட்டு தாளிப்பு போட்டால் இது 2வது வகை சட்னி ரொம்ப சிம்பிள் ரெடி. அடுத்து 3வது வந்து புதினா சட்னி. அதே சேம் தான். நம்ம கடலப்பருப்பு, வெங்காயம், புதினா தழை, ஆனால் வந்து சீரகம் சேர்த்தோம் இல்லையா, சீரகம் சேர்க்கக்கூடாது. ஒரு தக்காளி பழம், அதே மாதிரி வரமிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம புதினா தழை போட்டு அதோட வதக்கிட்டோம்னா அந்த புதினா ஸ்மெல்லு நமக்கு இருக்காது. ஏன்னா சின்ன பிள்ளைங்க வந்து புதினா ஸ்மெல்லு அடிச்சுலாம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டே போட்டு நம்ம புதினா போட்டு வதக்கிட்டு இதுவும் அதே மாதிரி தான் சேம் நேரம் உப்பு போட்டு ஆற வச்சுட்டு அடித்து எடுத்துட்டோம்னா 3வது வகை சட்னி முடிச்சு. 3 வகை ஈஸியாக முடிச்சா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.